விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் ஆற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த உயிரிழந்த நபர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கா? என்ன நிலவரம்? விவரங்களை பதிவு செய்யுங்க. விழுப்புரம் மாவட்டத்துல தென்பெண்ணையாறு போகுதுங்க. இந்த தென்பெண்ணையாறு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோளூர் வழியா நேரா கடலூர் மாவட்டம் கடல்ல போய் கலக்கக்கூடியது தென்பெண்ணையாறு. இந்த தென்பெண்ணையாற்றோட கிளையாறு தான் மலட்டாறு. இந்த மலட்டாறு பாத்தீங்கன்னா சித்தலிங்க மரத்துல இருந்து கிராமங்கள், முக்கிய கிராமங்கள் வழியே இந்த மலட்டாறு போகுது. மலட்டாற்றுல நிறைய தண்ணி போகுதுங்க. அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி நகரை சேர்ந்தவங்க சிவசங்கரி, இவங்களோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அபிநயா, உறவினர் ராஜேஷ் ஆகிய 3 பேர். இது மட்டும் இல்லாமல் மேலும் மொத்தம் 3 பேர், 6 பேர் இந்த மலட்டாற்றுல குளிக்கிறதுக்காக போறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க போய் குளிக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா சிவசங்கரி ஆழமான பகுதியில கால் வச்சிடுறாங்க. அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. காப்பாற்ற முயன்ற தங்கை மற்றும் ராஜேஷ் 2 பேருமே காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. 3 பேருமே நீர்ல மூழ்கிட்டாங்க. மீதி 3 பேர் கரையில இருக்காங்க. இந்த மீதி 3 பேரும் கூச்சலிடுறாங்க. அக்கம் பக்கத்துல கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இந்த இறந்தவங்களை உள்ள போய் சிக்கிக்கிட்டாங்க. அவங்க மீட்க முயற்சி பண்ணும்போது சிவசங்கரி ஆத்திலே உயிரிழந்துறாங்க. மேலும் தங்கை அபிநயா, ராஜேஷ் 2 பேருமே மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வராங்க. இங்க வந்து பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒரே பகுதியை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்துல மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணூர் காவல்துறையில் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.